ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ தான் நம்ம ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பஞ்சு மிட்டாய் வந்து விற்க தடை பண்ணியிருக்காங்க இல்லையா? அதை பற்றின விவரங்களை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பஞ்சு மிட்டாய் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா காட்டன் கேண்டி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? காட்டன் கேண்டி. பஞ்சு மிட்டாய்னா இங்கிலீஷில் அதுக்கு நேம் அதுதான். பொதுவாக பஞ்சு மிட்டாய் வந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா? அதே போல் பஞ்சு மிட்டாய் வந்து எங்கே வந்து விற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் சரியா எங்கெங்கெல்லாம் விழாக்கள் நடக்குதோ அங்கே கண்டிப்பாக விற்பாங்க. அதுக்கப்புறம் சாலை ஓர கடைகளில் கண்டிப்பாக விற்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கிராமத்தில் கூட ரீசெண்டாக விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. தெரு தெருவாக வந்து ஒருத்தர் சைக்கிளில் வந்து பஞ்சு மிட்டாயை வந்து விற்றுட்டு போகிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தான் அடம் பிடிக்குமே அதை சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. வீட்டில் பெற்றோர்கள்ட்ட அடம் பிடிச்சி அதை எப்படியாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் வந்து வாங்கி சாப்பிடுங்க. குழந்தைகள் தான் அதிகமாகவும் சாப்பிட்றது இந்த பஞ்சு மிட்டாய். சரிங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதே போல் இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா நாக்கில் பட்ட உடனே அப்படியே சீக்கிரமாக கரைஞ்சிரும். அது இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாகவும் இருக்கும். எல்லாரையும் கவர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதே போல் பஞ்சு மிட்டாய் அது வந்து எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா மூலப்பொருள் பார்த்தீங்கன்னா சர்க்கரை. சரிங்களா? சர்க்கரையிலேருந்து தான் பஞ்சு மிட்டாய் வந்து தயாரிக்கப்படுகிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் அது இந்த வண்ணம் பல வண்ணங்கத்தில் இருக்குது இல்லையா? அதாவது கலர் கலராக இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த கலர் எப்படி உருவாக்கிறாங்கன்னா வச்சுங்களேன், அந்த நிறமூட்டி. சரிங்களா? அதாவது பஞ்சு மிட்டாய்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், வெள்ளை கலரில் இருக்குது, வெள்ளை கலரு, சிவப்பு, மஞ்சள். சரிங்களா? அதுக்கப்புறம் ரோஸு. இந்த மாதிரி பல வண்ணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் வந்து விற்கிறாங்க. இந்த வண்ணங்கள்லாம் எப்படி அந்த பஞ்சு மிட்டாயில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறமூட்டிகள். சரிங்களா? அந்த நிறமூட்டியை வச்சு தான் அந்த உருவாக்குறாங்க இல்லையா? அது வந்து ரா மெட்டீரியல் அது வந்து. சரிங்களா? அதை உருவாக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறமூட்டியை ஆட் பண்ணிவிட்டு அந்த அந்த கலரு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் வந்து இந்த பஞ்சு மிட்டாய் வந்து தயாரிக்கிறாங்க. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ரசாயன திரவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரசாயன திரவ பொருள் அப்படி இல்லைன்னா வேதிப்பொருள். அது வந்து ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் தான். அதை வந்து கூட ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பஞ்சு மிட்டாய் நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நமக்கு கிடைக்கும். பொதுவாக நம்ம கிராமத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலரு, ரோஸ் கலரு, சிவப்பு மஞ்சள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக விற்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இதில் பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த நிறமூட்டி தான் அதில் பிரச்சனையே. சரிங்களா? இந்த பஞ்சு மிட்டாயில் நிறமூட்டி தான் பிரச்சனை. அதாவது நிறமூட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையாக வந்து சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை நிறமூட்டி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை நிறமூட்டின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இயற்கை நிறமூட்டி வந்து உடம்புக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரிங்களா? இயற்கை நிறமூட்டியை கொண்டு ஒரு பஞ்சு மிட்டாய் தயாரிச்சாங்க. அந்த பஞ்சு மிட்டாய் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அது உடல் உள்ள போயிட்டு செரிமானம் ஆகுது இல்லையா? அதை சாப்பிட்டப்ப செரிமானம் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறமூட்டி தான். நிறமூட்டி பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் 24 மணி நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செரிமானம் அடைந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது இயற்கை நிறமூட்டி கொண்டு தயாரிக்கப்படும் பஞ்சு மிட்டாய்கள். அது நம்ம உடலுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்திலேயே வந்து செரிமானம் அடைந்துடும். இது வந்து ஒரு சாதாரண டைமிங் தான். உடம்புக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே போல் செயற்கை நிறமூட்டி. சரிங்களா? செயற்கை நிறமூட்டி கொண்டு ஒரு பஞ்சு மிட்டாய் வந்து தயாரிக்கிறாங்க. அதை நம்ம வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செயற்கை நிறமூட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பை விட்டு நம்ம ஒரு பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றோம்ல, ஒரு டைம் சாப்பிட்டதுக்கப்புறம் அதை நம்ம உடம்பு விட்டு கம்ப்ளீட்டாக வெளியேறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செரிமானம் அடைஞ்சு வெளியேறதுக்கு கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு மேலாக ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது செயற்கை நிறமூட்டி சேர்க்கப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட பஞ்சு மிட்டாய். சரிங்களா? அந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டா 45 நாட்களுக்கு மேலே ஆகுமா நம்ம உடம்பு விட்டு கம்ப்ளீட்டாக முழுசாக வெளியே போகிறதுக்கு. சரிங்களா? பார்த்துக்குங்க எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்க. அதுக்கப்புறம் இந்த செயற்கை நிறமூட்டி இதில் என்ன இந்த பஞ்சு மிட்டாயில் கலக்கிறாங்க, எதை நிறமூட்டியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேதிப்பொருள் தான். சரிங்களா? ரோடமைன் பி என்ற வேதிப்பொருள் தான் இந்த பஞ்சு மிட்டாய் இந்த மூலப்பொருள் இல்லையா சர்க்கரை, இந்த சர்க்கரையோட ஒரு நிறமூட்டியாக சேர்த்து
எந்த கலர் வேணுமோ, பிங்க் கலரோ இல்லை ரெட்டோ இல்லை எல்லோ, இந்த மாதிரி எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் வந்து அந்த பஞ்சு மிட்டாயை வந்து தயாரிக்கிறாங்க. சரிங்களா? இது அதிக அளவில் சேர்க்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. சரிப்பா, இது ஓகே, தயாரிச்சிட்டாங்க, இதை சாப்பிட்றோம், இதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ரோடமைன் பி பஞ்சு மிட்டாய்க்கு மட்டும்தான் நிறமூட்டியாக பயன்படுத்துகிறாங்களா, இதில் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அது மட்டும் கிடையாது. வேற என்னென்ன பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். துணிகளுக்கு சாயம் ஊட்டுதல். இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதாவது துணிகள்லாம் நெசவுவாங்க பாருங்க, அந்த துணிகள்லாம் பார்த்தீங்கன்னா தேவையான கலர் ஆட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதாவது கலர் டையிங் சொல்லுவாங்க, வண்ணமிடுதல். அதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரோடமைன் பி வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? சாயம் ஊட்டுதல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலம் உரம் போடுறாங்க பார்த்தீங்களா, செயற்கை நில உரங்கள். சரிங்களா? அந்த செயற்கை நில உரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ரோடமைன் பி வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் தவிர்த்து சில உணவுப் பொருட்களில், சரியா, சில உணவு தின்பண்டங்களில் இதெல்லாம் பார்க்கறதுக்கு அட்ராக்ஷனாக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரோடமைன் பி வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது இந்த ரோடமைன் பி கலந்த இந்த உணவுப் பொருள் நம்ம சாப்பிட்றப்போ நமக்கு என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு உணவுப் பொருள் இந்த மாதிரி ஒரு ரசாயன கலந்த உணவுப் பொருள் நம்ம சாப்பிட்டாலே நமக்கு வந்து குடல் மற்றும் அதாவது வயிறு மற்றும் குடல் சார்ந்த பிரச்சனைகள் தான் ஃபஸ்ட் நம்மளுக்கு ஏற்படும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம், இதனால் பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனை தொடர்ந்து அதாவது வயிறு மற்றும் குடல் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாதிப்பாகும், அப்புறம் நரம்பு மண்டலம் வந்து பாதிப்பாகும், அப்புறம் அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா மூளையே பாதிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதோட சீரியஸ், அதாவது ஃபைனல் கண்டிஷன், கடைசியாக என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து புற்றுநோய் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. சரிங்களா? இந்த ரோடமைன் இருக்குல்ல, இந்த ரோடமைன் பி இந்த வேதிப்பொருள் கலந்த ஒரு உணவு, இந்த பஞ்சு மிட்டாய் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம தொடர்ச்சியாக சாப்பிடும்போது நமக்கு என்ன ஆகும்னா கடைசியாக புற்றுநோய் வரவே வாய்ப்பு இருக்குது. புற்றுநோய் வந்து ஒரு மனித உயிரையே கொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அதில் முக்கியமான விஷயம். இதை தடை பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சு மிட்டாய் வந்து இந்த ரோடமைன் பி இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரியில் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே வந்து டெஸ்ட் பண்ணாங்க. அங்கே கடையில் விற்கிற இந்த ரோட்டோரமாக விற்கிற பஞ்சு மிட்டாய், அதுக்கப்புறம் அங்கங்கே விற்கிற பஞ்சு மிட்டாயெல்லாம் எடுத்து சாம்பிள் வச்சு டெஸ்ட் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ரோடமைன் பி வந்து கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அதனால் இது வந்து மனித உயிருக்கே ஆபத்து, புற்றுநோய் வர அதிகமான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சி என்ன பண்ணாங்கன்னா, பாண்டிச்சேரியில் சொல்கிறேன் நான், இந்த மாதம் 9ஆம் தேதி, சரிங்களா, பிப்ரவரி 9, 2024 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் இந்த பஞ்சு மிட்டாயை வந்து விற்க தடை பண்ணுறோம், அதில் வந்து ரோடமைன் பி வந்து அதிக அளவில் கலக்கப்பட்டிருக்கு, இது வந்து மனித உயிருக்கே ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதுச்சேரி மாநிலத்தில் இருக்க ஆளுநர், சரிங்களா, அந்த ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், சரிங்களா, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2024 அன்னைக்கு இதுவே தடை பண்ணுறோம், பஞ்சு மிட்டாய் விற்க தடை பண்ணுறோம்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிடுறாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஹெல்த் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியன், சரிங்களா, மா சுப்பிரமணியம் அவர்களும் பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் தமிழ்நாட்டிலையும் தடை பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து இந்த பஞ்சு மிட்டாயை வந்து டெஸ்ட் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ரோடமைன் பின்ற கண்டென்ட் வந்து அது ரொம்ப அதிகமாக இருக்குது, புற்றுநோய் வர அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தமிழ்நாட்டிலையும் பஞ்சு மிட்டாய் வந்து விற்க தடை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியன் அவர்கள், நம்ம சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர், அவர் வந்து அறிவிக்கிறாரு. அது எப்போ அறிவிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம்தான் 17 பிப்ரவரி 2024, சரிங்களா, அன்றைக்கி வந்து அறிவிப்பு வந்து வெளியிடுறாரு. இது போல் இந்த மாதிரி பஞ்சு மிட்டாயெல்லாம் விற்க தடை பண்ணுறோம்னு சொல்லிட்டு, சரிங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஞ்சு மிட்டாய் தடை பண்ணுறதுக்கான காரணங்கள், அதோட விளைவுகள் என்ன, அது எப்படி மேக் பண்ணுறாங்க, அதை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக இந்த மாதிரி ரசாயனம் கலந்த உணவுப் பொருட்களை வந்து நம்ம தவிர்ப்போம். நல்ல ஆரோக்கியமான வாழ்வை
வாழ்கிறதுக்கு வந்து நம்ம முயற்சிப்போம் சரிங்களா. நல்ல உணவை சாப்பிட்டு சரிங்களா. குழந்தையும் நம்ம பார்த்துக்கணும், நம்மளையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதேபோல தான் நம்ம இந்த காலத்தில் நம்ம வாழ்ந்தாகணும். ஏன்னா எல்லாமே எல்லா பொருளுமே இப்போ கலப்படம், நம்ம மண் வளம் கூட மாறிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி பொருள் நம்ம தின்பண்டங்கள், உணவுப் பொருட்கள்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து நம்ம வாழ முயற்சிக்கணும் சரிங்களா. இது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.